Welcome to Living Hope channel.
நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारी प्रार्थना को सुनने वाले पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. ஆமென். आमीन. நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள். हम सब प्रार्थना करते हैं. ஆபத்து நாளில் நம்ம ஜெபிக்கிறோம். जब विपत्ति के समय में हम प्रार्थना करते हैं. மகிழ்ச்சியான நேரத்தில் ஜெபிக்கிறோம். आनंद के वक्त में भी प्रार्थना करते हैं. தேவையான நேரத்தில் ஜெபிக்கிறோம். जब हमारी जरूरत पड़ती तब भी प्रार्थना करते हैं. இரவும் பகலும் சாப்பிடுவதற்கு முன்பாக எல்லா நேரத்திலும் நம்ம ஜெபிக்கிறோம். रात और दिन जब भोजन के पहले हर समय हम प्रार्थना करते हैं. ஏனென்றால் ஜெபம் இல்லாம நம்ம வாழவே முடியாது. क्योंकि बिना प्रार्थना हम जी नहीं सकते. ஜெபமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவனையும் வல்லமையும் கொடுக்கிறதா இருக்கிறது. प्रार्थना ही हमारे जीवन में एक सामर्थ्य को नई बल को देती है. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்றால் நம்முடைய ஜெபத்தை நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் கேட்கிறார் பாத்தீங்களா? आश्चर्य की बात क्या है, हमारी प्रार्थना को हमारा स्वर्गीय पिता सुनते हैं. ஏனென்றால் अनेक சமயத்துல நம்முடைய ஜெபம் என்ன பண்ணுவதோ நம்மளுக்கே தெரியாம ஜெபம் பண்றோம். कई बार हम ऐसा प्रार्थना करते हैं जबकि हमें मालूम ही नहीं है क्या प्रार्थना करें. அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். लेकिन उसी प्रार्थना को प्रभु परमेश्वर सुनते हैं. ஆமென். आमीन. என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், मेरी विनतियों को सुनते हैं, ஜெபத்தை கேட்கிறவர், मेरी प्रार्थना को सुनते हैं. எடுத்து வாசிப்போம். आइए पढ़ेंगे சங்கீதம் भजन 66வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். भजन 66 की ओर हम पलटें. 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிப்போம். 19 और 20वीं आयत को हम पढ़ते हैं. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். परंतु परमेश्वर ने तो सुना है, उसने मेरी प्रार्थना की और ध्यान दिया है. என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். मेरी प्रार्थना की आवाज को परमेश्वर ने सुना है. 20வது வசனம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 20वीं आयत में धन्य है परमेश्वर जिसने ना तो मेरी प्रार्थना अनसुनी की और ना मुझसे अपनी करुणा दूर कर दी है. ஆமென். आमीन. என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். मेरी प्रार्थना को वो सुनते हैं. என் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். वो कभी भी मेरी प्रार्थना का अनसुनी नहीं करेंगे. ஹalleluya. हालेलुया. எப்படி வேணாலும் ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் அந்த ஜெபத்தையும் கேட்கிறாராம். कभी भी आप प्रार्थना करते हैं लेकिन उसी प्रार्थना को भी परमेश्वर सुनते हैं. எப்படி வேணாலும் ஜெபித்தாலும் எப்ப ஜெபித்தாலும் உடனே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். कैसे भी प्रार्थना करें क्यों ना हो या कभी प्रार्थना करें क्यों ना हो, परमेश्वर उसे सुनते हैं. ஆனா சில சமயத்துல लेकिन कुछ ऐसी समय होती है மிகவும் கஷ்டமான நேரத்துல, जबकि आपकी बहुत ही मुश्किल का समय होती है, இருதயம் உடைந்த நேரத்துல, आपका हृदय चूर चूर हो चुका है उस वक्त में, சரீரத்துல ஒரு உச்சக்கட்ட ஒரு பலவீனமான நேரத்துல, जब आपकी शरीर में बल है ही नहीं, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமான போகிற நேரத்துல, जबकि हमारी सारी परिस्थितियां उलट पलट होती है, தனிமையான நேரத்துல, अकेला के वक्त में, இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஜெபிக்க முடியாது. ऐसे समय पर हम प्रार्थना नहीं कर सकते. ரொம்ப கஷ்டமா இருக்கு. हमें बहुत ही मुश्किल होती है. உள்ள வாஞ்சிக்கு ஜெபிக்க வேண்டும் என்று, हमारा दिल तो चाहता है प्रार्थना करने के लिए, ஆனா உட்கார்ந்தா ஜெபிக்கவே முடியாது. लेकिन जब हम बैठते हैं तो प्रार्थना नहीं कर पाते हैं, சத்தமே வராது. यानी आवाज नहीं निकलता है. அதுக்கு பதிலா அழுகை தான் வந்துட்டு இருக்கு. उसके बदले में हम रोना आता है, கண்ணீர் வந்துட்டே இருக்கு. आंसू आती है, இருதயம் உடைந்து போயிருக்கும். हृदय बिल्कुल चूर चूर होता होगा, ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது ஜெபத்தை. एक शब्द भी प्रार्थना में नहीं आ रही है. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? क्या ऐसे समय की कार्य को परमेश्वर ग्रहण नहीं करेंगे क्या? நிச்சயமா அந்த நேரத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த ஜெபத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரா? बात तो यह है कि उसी प्रार्थना को भी उसी वक्त को भी मेरा परमेश्वर सुनते हैं और देखते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வேதத்துல இருந்து ஒரு 3 பெண்களை நாம பார்க்க போகிறோம். बाइबल में से 3 औरतों के बारे में हम ध्यान देना चाहते हैं. முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள். पहला हम पढ़ेंगे லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். लूका रचित सुसमाचार 7वें अध्याय का हम पलटें. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். लूका 7वें अध्याय का 37 से लेकर हम पढ़ते हैं. லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்திருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள். उस नगर की एक सामरी स्त्री
उस नगर की एक पापिनी स्त्री ये जानकर कि वह फरीसी के घर में भोजन करने बैठा है, संगमरमर के पात्र में इत्र लाई और उसके पांवों के पास पीछे खड़ी होकर रोती हुई उसके पांवों को आंसुओं से भिगोने और अपने सिर के बालों से पोंछने लगी और उसके पांव बार बार चूमकर उन पर इत्र मला। இங்க நம்ம பார்க்கிற ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर एक स्त्री के बारे में हम देखते हैं. அந்த ஸ்திரியை எப்படி இந்த வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது என்றால், उस स्त्री को किस तरह बाइबल कलाम जो है उनको परिचय कराती है. அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாவியான ஸ்திரியா, उस नगर की एक पापिनी स्त्री. அப்பனா பாருங்களேன், तो देखिएगा அந்த ஸ்திரியை அந்த ஊர்க்காரங்க எப்படி எல்லாம் பார்த்திருப்பாங்க. उस स्त्री के प्रति उस गांव वाले किस तरह देखते होंगे. அந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையில எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கும் நமக்கு தெரியுது. हम जान सकते हैं कि उस स्त्री के लिए कितनी आदर था उस नगर में. நிச்சயமா போறவங்க வரவங்க எல்லாரும் அந்த பெண்ணை ரொம்ப வித்தியாசமா தான் பார்த்திருப்பாங்க, அசிங்கமா கூட அழைத்திருக்கலாம். जो भी जाने वाले सभी लोग जरूर उस स्त्री को कुछ गलती रूप से देखते होंगे, उनकी गंदे तरीके से बुलाते भी होंगे. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்ணை இந்த வேதத்துல சேர்த்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கத்திற்காக. लेकिन उस स्त्री को भी पवित्र आत्मा ने इस कलाम में जोड़े हैं, तो उसके लिए बहुत बड़ी एक मकसद है. அந்த பாவியான ஸ்திரீ, उस पापिनी स्त्री जो है, இந்த பரிசேயன் வீட்டில இயேசு இருக்கிறார் என்று அறிந்து यीशु मसीह उस फरीसी के घर में भोजन करने बैठा है करके जानकर பரிமள தைலத்தை கொண்டு வந்து उन्होंने संगमरमर की पात्र की इत्र को लाई. 38 வசனத்துல 38 में இயேசுவுடைய பாதங்களின் அருகே பின்னால நின்று கொண்டு அழுது கொண்டு நிற்கிறாள். यीशु मसीह की पांवों के पास पीछे खड़े होकर रोती हुई खड़ी थी. அந்த பெண் செய்யறதெல்லாம் என்னது? वो स्त्री यहाँ पर क्या कर रही है? இயேசுக்கு முன்னாடி வரல, இயேசுக்கு பின்னாடி நிற்கிறாள். यीशु मसीह के आगे नहीं वरन यीशु मसीह के पीछे खड़ी है அழுது கொண்டு और रो रही है. அவருடைய பாதத்தை கண்ணீரால நனைத்து उसकी पांवों को अपने आंसुओं से पोंछने लगी, தன் தலைமயிரினால் துடைத்து भिगो के अपने बालों से पोंछने लगी பாதங்களை முத்தம் செய்து और पांवों को बार बार चूमकर பரிமள தைலத்தை பூசிக்கொண்டே இருக்கிறார். इत्र को मला रही थी. இந்த பெண்ணு ஜெபித்தாளா? ये स्त्री यहाँ पर प्रार्थना कर रही थी क्या? இல்ல. नहीं. இந்த பெண்ணு தன்னுடைய பாவ வாழ்க்கையெல்லாம் அங்க ஓபனா சொல்ல முடியுமா? क्या ये स्त्री अपनी पापमय जीवन के प्रति वहां पर खुले रूप से बता सकती है? முடியாது. नहीं. ஆனா அவ என்ன செய்றா? लेकिन वो क्या कर रही थी? பின்னாடி தான் நிக்கிறா. वो बस पीछे खड़ी थी. அவ ஜெபிக்கல, उन्होंने प्रार्थना नहीं करी, ஜெபிக்கவும் முடியாது, प्रार्थना भी नहीं कर सकती थी, வாயை திறந்து ஓபனா சில காரியங்களை பேசவும் முடியாது, अपने मुंह खोलकर कुछ बातों को खुले रूप से बता भी नहीं सकती थी, ஆனாலும் ஜெபிக்கிறாள். लेकिन वो प्रार्थना कर रही थी. எப்படி தெரியுங்களா? कैसे? தன் இருதயத்தில். अपने हृदय से. ஆமென். आमीन. தன் இருதயத்துல என்னென்னமோ காரியங்களை பேசிட்டு இருந்திருப்பா. अपने हृदय में पता नहीं वो क्या क्या बातें करती होगी, தன் வாழ்க்கை குறித்து, अपने जिंदगी के प्रति, தான் செய்த பாவத்தை குறித்து, अपने पाप के प्रति. என்னை மன்னிங்க ஆண்டவரே, मुझे क्षमा कर प्रभु. சில காரியத்தை நான் ஓபனா பேச முடியாது, कुछ बातों को मैं खुले रूप से नहीं बता पा रही हूँ. அப்படிப்பட்ட நேரமும் இல்ல, அப்படிப்பட்ட இடமும் இது இல்ல. ऐसा वक्त भी नहीं है, ऐसा जगह भी ये नहीं है. ஈவன் நாங்க உங்க முகத்தை பார்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்ல தான். यहाँ तक कि आपकी चेहरे को देखने तक मेरा योग्य नहीं है, எல்லாம் நான் பாவம் செய்தேன், क्योंकि मैंने ऐसे ऐसे पाप किया है. எனக்கு மன்னிப்பு தாருங்க, मुझे क्षमा कर, என் வாழ்க்கையை மாற்றுங்க, मेरी जिंदगी को बदल डाल, எனக்கு எதிர்காலத்தை தாருங்க, मेरे लिए भविष्य को दीजिए, நானும் உங்களுடைய பிள்ளையா மாறணும். मैं भी तेरी संतान बनना चाहती हूँ. இதெல்லாம் இருதயத்துல அப்படியே மைண்ட்ல நினைச்சிருப்பாங்க. ये सारी बातों को जरूर उसने अपने हृदय में सोची होगी. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ये बातों को और कोई नहीं जानते हैं. ஆனா அந்த சைடு திரும்பி இருக்கிற இயேசு அதை ஜெபமாய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். उस पर जो बैठे हुए हैं यीशु मसीह ने वो सारी कार्य को प्रार्थना के तौर पे ग्रहण किया है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. 47 வசனத்தை வாசிக்கும்போது, जब 47 को हम पढ़ते हैं, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த अनेक பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. इसलिए मैं तुझसे कहता हूँ कि इसके पाप जो बहुत थे क्षमा हुए. 48 வசனத்துல 48 में அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். और उसने यीशु मसीह ने स्त्री से कहा तेरे पाप क्षमा हुए. 50 வசனத்துல 50वीं आयत அந்த में ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. यीशु मसीह ने उस स्त्री से कहा तेरे विश्वास ने तुझे बचा लिया है, कुशल से चली जा. आमीन. आमीन. வார்த்தை இல்லாத ஜெபம் बिना शब्दों की एक प्रार्थना என் இயேசு கேட்டுட்டே இருக்கு. मेरा प्रभु सुन रहे हैं. हालेलुया. हालेलुया. ஒருவேளை இப்படிப்பட்ட
ஸ்திரீயை போல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். यदि ये स्त्री के समान आपकी जिंदगी क्यों ना हो, சில காரியங்களை ஓப்பனா பேச முடியாது. यानी कुछ बातों को आप खुले रूप से नहीं बता सकते क्यों ना हो, ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்க முடியாத இடமாய் கூட இருக்கலாம். या जहाँ आप रहते हैं वो स्थान ऐसी स्थान क्यों ना हो कि जहाँ आप प्रार्थना भी नहीं कर सकते, ஆனா உங்க இருதயம் பேசிக்கிட்டே இருக்கட்டும். लेकिन आपका हृदय प्रभु से बातें कर पाए. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் கேட்டுக்கொண்டே यहोवा परमेश्वर से सुनते रहे. ஹalleluya. हालेलुया. என் இருதயம் ஜெபிக்கட்டும். मेरा हृदय प्रार्थना में से भरी रहे. என் இருதயம் கர்த்தரை நோக்கி அது விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கட்டும். मेरा हृदय यहोवा की और वो विनती करती रहे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அந்த ஸ்திரீயுடைய விசுவாசத்தை அங்கு தேவன் அங்கீகரித்தார். उस स्त्री की विश्वास को वहां पर परमेश्वर ने अंगीकार किया है. ரட்சிப்பை அந்த ஸ்திரீ பெற்றுக்கொண்டார். वहां पर उस स्त्री ने उद्धार को पा लिया है, சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார். शांति को भी पा लिया है. ஆமென். आमीन. எப்படிங்க? कैसे? இருதயம் ஜெபித்ததனால. उनका हृदय प्रार्थना कर रही थी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இன்னொரு ஸ்திரீயை குறித்து நான் வாசிக்க போகிறோம். और एक स्त्री के बारे में भी हम पढ़ेंगे நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். जिसे हम सब जानते हैं. சாமுவேலுடைய அம்மா. सामुएल की भविष्यवक्ता की माँ जो है, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. पहला सामुएल उसकी पहला अध्याय को हम पलटे. அந்த தாயாருடைய பெயர் அன்னாள். उस माँ का नाम जो है हन्ना है. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. यहाँ पर हन्ना के लिए कोई संतान नहीं था, கர்த்தரே அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார். क्योंकि यहोवा परमेश्वर ही हन्ना की कोख को बंद कर रखे हुए थे. எல்கானா அவருடைய கணவர் எவ்வளவோ ரொம்ப அன்பா இருக்கிறாரு. एल्काना जो हन्ना की पत्नी तो थे, उन्होंने बहुत प्यार किया है हन्ना से, ஆனாலும் அவளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம். लेकिन उनके अंदर एक बहुत बड़ा दुख था हन्ना के अंदर, பிள்ளை இல்ல. क्योंकि बच्चा नहीं है. பெனினாளுக்கு பிள்ளை இருக்கிறாங்க. जो उनकी पेनिना के लिए तो बच्चा है. எத்தனையோ பேர் அண்ணால தப்பா கூட பேசியிருக்கலாங்க. कई लोग हन्ना के विरोध गलती भी बोलते होंगे. கணவனுடைய நல்ல அன்பு கிடைக்கிது, ஆனாலும் அந்த துக்கத்தை விட்டு வெளியே வர முடியலங்க. पति का बहुत सारा प्यार तो मिल रहा है, लेकिन उस दुख से हन्ना ने बाहर नहीं आ पा रही थी. ஆனாலும் அவங்க வருடத்தோறும் தேவாலயத்துக்கு போகிறதும் பண்டிகைக்கும் போகிறதும் விரதமாய் தான் இருந்தாங்களே தவிர அந்த துக்கத்தை அங்கிருந்து எடுக்கவே முடியவில்லை. लेकिन उन्होंने हर साल परमेश्वर के भवन में जाया करते थे, आते थे, फिर भी उनका दुख कभी खत्म नहीं हुई. அண்ணாளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த துக்கம் இன்னும் அதிகமாய் கொண்டேதான் இருக்கிறது. यानी हन्ना की दुख जो है और बढ़ती रही. ஒரு நாள் என்ன பண்ணாங்க? एक दिन क्या हुआ है, தேவாலயத்துக்கு போனாங்க. उन्होंने परमेश्वर के भवन की ओर गई. 1 அதிகாரத்துல पहला अध्याय में 10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10वीं आयत से लेकर पढ़ते हैं. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். वह मन में व्याकुल होकर यहोवा से प्रार्थना करने और बिलक बिलक कर रोने लगी. ஹalleluya. हालेलुया. 13 வசனத்துல 13वीं आयत में அன்னாள் தன் இருதயத்தில் பேசினார், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. हन्ना मन ही मन कही रही थी, उसके होठों तो हिलते थे, परंतु उसका शब्द ना सुन पड़ता था. ஆமென். आमीन. பாருங்க அன்னாளுடைய ஜெபத்தை பாருங்களேன். हन्ना की प्रार्थना को जरा सा सुनिए. அதிகமான துக்கம். वो बहुत सारा दुख में थी. பெரினாலும் ஒரு ஆதரவா இல்ல. पनीना भी उनका साथ नहीं दे रही है. இந்த துக்கத்தை கணவராலும் புரிந்து கொள்ள முடியல. इस दुख के प्रति उनका पति भी नहीं समझ पा रहे என்ன थे. போய் செஞ்சாங்க? தேவ சமூகத்துல அப்படியே உட்கார்ந்தாங்க. उन्होंने क्या कर रही थी? परमेश्वर की उपस्थिति में ऐसे ही बेटी மனம் கசந்து மிகவும் அழுகுறாங்க. मन में व्याकुल होकर रोने लगी. ஜெபிக்க முடியல. प्रार्थना नहीं कर पा रही थी. உதடு மாத்திரம் केवल அசைந்தது. उनकी होठों हिल रही थी. ஆமென். आमीन. உதடு மாத்திரம் केवल அசைந்தது. उनके होठ हिल रहे थे. இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார். अपने मन ही मन वो बात कर रही थी. சத்தம் வெளியே வரல. आवाज बाहर नहीं सुनाई दे रहा ஏன்னா था, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரம். क्योंकि ऐसा एक बहुत ही मुश्किल का वक्त था. சில சமயத்துல வாழ்க்கையில பார்க்கும்போது कई बार अपने जीवन में देखते हैं तो வனாந்தரத்தின் பாதையில वनांतर के मार्ग में உபத்திரவத்தின் நேரத்துல उपद्रव के समय में இக்கட்டான நேரத்துல बिल्कुल मुश्किलों के इस वक्त पे நம்மால ஜெபிக்க முடியல. हम प्रार्थना नहीं कर पा रहे हैं, ஆனா உள்ள மாத்திரம் ஏங்கிக் கொண்டே இருக்கு. लेकिन हमारा दिल चाहता है, இருதயம் மாத்திரம் பேசிக்கொண்டே இருக்கு. हमारा दिल में हम बोलते रहते हैं, இருதயம் மாத்திரம் புலம்பிக் கொண்டே இருக்கு. हृदय में हम कुड़कुड़ाते रहते हैं, அழுது கொண்டே இருக்கிறார். रोते रहते हैं. இது வந்து ஜெபமான் என்று கேள்வி கேட்கலாம். நம்ம ये हम ये पूछ सकते हैं, क्या ये प्रार्थना हो सकती है? நம்முடைய மைண்ட் எல்லாம் ஜெபம்னா என்ன, முழங்கால் போயிட்டு கண்களை வாயை நல்லா திறந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறது ஜெபம். நிச்சயமா ஜெபம் தான்.
जरूर हम इस तरह सोचते हैं प्रार्थना का मतलब हम घुटने टेकर आंख बंद कर कर अपने मुंह खोलकर परमेश्वर से बोलना, यही हम देखते हैं। बिल्कुल ये प्रार्थना है। ஆனா இந்த அண்ணா வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்கறாளே. लेकिन यहाँ पर हन्ना आते ही वो रोती रह रही है। இன்னும் சொல்ல போனா அந்த சர்ச்சில் இருக்கிற பிக சீனியர் பாஸ்டர் ஏலி அவர் என்ன நினைக்கிறாரு? वहां की कलीसिया की जो सीनियर पासवान येली ने क्या समझ रहा था? அண்ணால பார்த்து சொல்றா உன் குடிய உன்னை விட்டு நீக்குங்கறாங்க। हन्ना को देखकर तू कब तक नशे में रहेगी करके कहा। எவ்வளவு அனுபவம் வாய்ந்த பாஸ்டர், कितना अनुभव से भरा हुआ पासवान है, சீனியர் பாஸ்டர், सीनियर पासवान है। அவருக்கு கூட இந்த அம்மாவுடைய ஜெபத்தை புரிந்து கொள்ள முடியல। वो भी इस हन्ना की प्रार्थना को नहीं समझ पा रहे थे। அவர் கூட இதுலாம் ஒரு ஜெபமான் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியலங்க। वो भी ये क्या प्रार्थना हो सकती है करके उनको वो एक्सेप्ट नहीं कर पा रहे थे। ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருந்தது தான் உண்மைங்க। लेकिन यहोवा परमेश्वर इस प्रार्थना को सुन रहे थे, यही सच्चाई है। நீங்க உங்க வாழ்க்கையில अनेक சமயத்துல आप भी अपने जीवन में कई बार अनेक பேர் உங்க ஜெபத்தை புரிந்து கொள்ளாம இருக்கலாம்। कई लोग आपकी प्रार्थना को नहीं समझ पाते होंगे, பரலோகம் உங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கு। लेकिन स्वर्ग आपकी प्रार्थना को सुन रही है। आमेन आमीन। உங்க இருதயம் மாத்திர பேசி கொண்டிருக்கிறதே பரலோகம் கேட்டுட்டு இருக்கிறது। आपका हृदय ही मन आप बातें करते हैं, इसे स्वर्ग जो है वो सुनती है। உங்க உதடு மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறதே என் பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது। आपका जो होठें हिलती रहती है, इसे स्वर्ग दिखती रहती है, सुनती है। हालेलुया 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 हालेलुया। பரலோகம் இதையும் ஒரு ஜெபமாய் அங்கீகரித்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா? அதுதான் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான। स्वर्ग इस कार्य को भी एक प्रार्थना के तौर पे अंगीकार करती है, कितनी बड़ी वाक्य है। आमीन आमीन हालेलुया हालेलुया। இப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, शायद आप भी इस तरह कुछ कार्य में गुजरते क्यों ना हो। அந்த வாழ்க்கையில அந்த நேரத்துல அந்த அனுபவத்துல உங்களுடைய இருதயம் பேசுகிறதை என் பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது। उस अनुभव में, उस यात्रा में, उस मार्ग में आपके अनुभव को परमेश्वर स्वर्ग जो है वो सुन रही है। மூன்றாவதாக ஒரு ஸ்திரியை பார்க்கலாம்। तीसरा एक स्त्री के बारे में देखेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் मत्ती रचित सुसमाचार 9 अध्याय 20 வசனம் வாசிக்கிறேன்। 20वें आयत को हम पढ़ते हैं। மத்தேயு 9:20 मत्ती 9 अध्याय का 20वें आयत। அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்। और देखो एक स्त्री ने जिसको 12 वर्ष से लहू बहने का रोग था, पीछे से आकर उसके वस्त्र के आंचल को छू लिया। இங்கு பார்க்கிறோம் 12 வருஷமாய் அந்த வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்। यहाँ हम देखते हैं 12 वर्षों से वो बीमारी से वो दुख उठा रही है। எவ்வளவோ காசு செலவு பண்ணிட்டான், कितनी भी पैसा उन्होंने खर्च कर लिया है, எத்தனையோ வைத்தியரை பார்த்தாலும் कितनी भी वैद्यों से उन्होंने देखा तो भी ஒரு சுகம் கூட கிடைக்கல। कोई चंगाई ना मिला। ஆனா இப்ப இந்த பெண்ணு மனசுல ஒரு தீர்மானத்தை பண்றாங்க। लेकिन अब ये स्त्री ने अपने मन एक निर्णय लिया है। என்ன தீர்மானம்? क्या निर्णय लिया है? எப்படியாவது நான் இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டா போதும்ட்டார்। किसी तरह मैं यीशु मसीह की वस्त्र की आंचल को छू लूं। திரளான கூட்டம் போயிட்டு இருக்காங்க। बहुत बड़ा भीड़ जा रही है। இந்த பெண்ணு அது மத்தியில உள்ள பூந்து वो स्त्री ने क्या किया, उसके बीचों में, भीड़ों के बीच में से उन्होंने किसी तरह अंदर घुसकर இயேசுக்கு பின்னாடி வந்து यीशु मसीह के पीछे गई, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டாங்களாம்। यीशु मसीह की उस वस्त्र की आंचल को ही छुई। நல்லா பிடிக்கிறதுக்கு கூட அந்த அம்மாவுக்கு தைரியம் இல்லைங்க। अच्छे से उस वस्त्र को पकड़ने के लिए भी उनके अंदर कोई धैर्य नहीं था, ஓரத்தை மாத்திரம் தான் தொட்டாங்க। बस उस आंचल को ही छुई। கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, यीशु मसीह कहते हैं என்கிட்ட இருந்து என்னமோ ஒரு வல்லமை பரப்பிட்டு போகுதுன்னுட்டார்। अरे मुझसे कुछ सामर्थ निकला है, திரளான கூட்டம் வராங்க, बहुत सारा भीड़ है, ஆனா என்கிட்ட இருந்து இருக்கிற வல்லமை புறப்பட்டு யாரோ ஒருத்தனுக்கு மட்டும் போயிருக்குங்கிறாரு। लेकिन यीशु मसीह कहते हैं मुझ में से जो सामर्थ निकलकर किसी एक व्यक्ति के पास गया है। அது யாருக்குமே புரிஞ்சு கூட இருக்க முடியாது, என்ன இப்படி சொல்றாரு கூட புரிஞ்சிருக்க முடியாது। लोग शायद इसको समझ नहीं पाते होंगे, अरे क्या बोल रहे हैं यीशु मसीह ने करके। ஆனா ஆண்டவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும்। लेकिन यीशु मसीह जानते थे யாரோ இந்த கூட்டத்துல ஒருத்தர் என்னை நோக்கி இருதயத்துல கூப்பிட்டுட்டே இருக்காங்கயா। इस भीड़ में से कोई व्यक्ति तो अपने दिल से मेरी ओर पुकार रहे हैं। யாரோ இந்த கூட்டத்துல ஒரு ஆளு வேதனை இல்ல பலவீனத்துல ஒரு சுகம் கிடைக்குமான்னு என்ற ஒரு ஏக்கத்தோடு இருதயத்துல என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க। कोई एक इस भीड़ में से एक जन जो है अपने हृदय से दर्द के साथ अपने चिल्ला रहे हैं हृदय में मेरे लिए चंगाई मिलेगा करके। வெளிப்படையா யாரும் இங்க ஜெபிக்கல, कोई बाहर तौर से आवाज उठाकर कोई प्रार्थना नहीं कर रहे हैं।
யாரோ ஒருத்தங்க இருதயத்துல என்ன இந்த கூட்டத்துல கூப்பிட்டு இருக்காங்க. लेकिन हृदय में से कोई व्यक्ति मेरे ओर पुकार रहे हैं. அவங்களுக்கு மாத்திரம் என் பவர் போய் சேர்ந்திருக்குது. केवल उन्हीं के पास ये मुझ में से सामर्थ निकल कर गई है. அவங்கள்ட்ட மாத்திரம் என்னோட சுகமளிக்கும் வல்லமை போய் சேர்ந்திருக்கிறது. केवल उन्हीं के पास ही मेरी चंगा करने का सामर्थ निकला है. आमीन. எல்லாருக்கும் என் வல்லமை போல. सबके पास नहीं गई. யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு போயிருக்கு. जिसने मांगा उनके पास गई. யார் முன்னாடி வந்து கேட்டா? कौन आया है आगे आकर पूछा है? யாருமே வந்து கேட்கலையே. कोई नहीं आया. ஒரு பெண்ணு கேட்டாங்க. लेकिन एक स्त्री ने मांगी. எப்படி கேட்டாங்க? कैसे मांगी? பின்னாடி நின்னுட்டு पीछे खड़ी होकर இதயத்துல கேட்டாங்க. अपने हृदय में से வேதனையில கேட்டாங்க. वेदनाओं के बीच से கஷ்டத்துல முடியாம கேட்டாங்க. कष्ट में से जबकि उनके लिए नहीं हो पाया तब वैसे परिस्थिति में से அவங்க மேல கர்த்தருடைய வல்லமை பாய்ந்தது. उन्हीं के पास परमेश्वर का सामर्थ निकला है. हालेलुया हालेलुया हालेलुया. அந்த சூழ்நிலையில நம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். उस परिस्थिति की हमारा हृदय की एक चाहत को परमेश्वर जानते हैं. தேவன் காயின்ட்ட கேக்குறாரு. परमेश्वर ने कैन से पूछा, ஏய் உன்னுடைய பிரதர் ஆபேல் எங்கன்னு கேக்குறாரு. तेरा भाई हाबिल कहाँ है? காயின் சொன்னா எனக்கெல்லாம் தெரியாது, நான் என்ன வேலைக்காரனா ஆவுன்ட்டார். कैन ने कहा कि क्या मैं उनका रखवाला हूँ क्या मुझे नहीं मालूम. கர்த்தர் என்ன சொன்னாரு தேவன்? लेकिन परमेश्वर ने क्या कहा? அவருடைய ரத்தம் என்னை கூப்பிடுதுன்ட்டார். तेरे भाई का लहू पृथ्वी में से मेरी ओर पुकार रही है. மரித்து போனுடைய ரத்தம் एक मरा हुआ व्यक्ति का लहू जो है என்னை கூப்பிடுதுன்ட்டார். मेरी ओर पुकार रही है करके प्रभु ने कहा. நம்ம எல்லாம் ஜீவன் உள்ளவர்களா இருக்கோம். हम सब जीवित है. நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? यदि हम पुकारेंगे तो परमेश्वर सुनेंगे कि नहीं? இவன் வாயை திறந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. यहाँ तक कि आप मुंह खोलकर प्रार्थना करते हैं, अच्छी बात है. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வர முடியாத நேரம் இடம் காரியங்கள் இருக்கும்போது உங்க இருதயம் பேசிக்கொண்டே இருக்கட்டும். लेकिन ऐसा वक्त आपको नहीं मिला तो आप ऐसा करिएगा, आप अपने हृदय में से यहोवा परमेश्वर से बातें करिए. சில சமயத்துல என்னால ஜெபிக்க முடியல சொல்லலாம். कई लोग हम कहते हैं अरे मैं कई बार तो प्रार्थना नहीं कर पाता, என்னால ரொம்ப அழகாலாம் ஜெபிக்க முடியல, यानी मैं सुंदर शब्दों को कहकर प्रार्थना नहीं कर पाता, மத்தவங்க போல ரொம்ப அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணி என்னால ஜெபிக்க முடியல, औरों के समान इतनी सुंदर सुंदर वचन को कहकर प्रार्थना नहीं कर पाता. கஷ்டமான நேரத்துல எப்படி ஜெபிக்கணும் கூட என்னால தெரியல. यहाँ तक कि मुझे मालूम ही नहीं है कष्ट के समय पर किस तरीके से प्रार्थना करनी चाहिए, எங்க இருந்து ஆரம்பித்து எங்க முடிக்கணும் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, कहां से शुरू करूं कहां मुझे पूरा करूं पता नहीं है. ஆனா வெறும் பெருமூச்சு மாத்திரம் வந்துட்டே இருக்கு. लेकिन केवल मेरे अंदर से एक खराहना निकलती रहती है. எடுத்து வாசிப்போமா? आइए पढ़ेंगे क्या? யாத்திரை 2 அதிகாரத்துல निर्गमन की दूसरा अध्याय में 24 वचனத்தை வாசிக்கிறேன். 24वीं आयत को हम पढ़ना चाहते हैं. யாத்திரை 2:24ல தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். हालेलुया. यहोवा परमेश्वर उसकी कराहना को सुना है. हालेलुया. हालेलुया. தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்கிறார். परमेश्वर ने उनकी कराहना को सुना है. 3:7ல வாசிக்கும்போது 3:7 में पढ़ते हैं, அப்பொழுது கர்த்தர் எகிப்தியரில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டுகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். यहोवा ने कहा मैंने अपनी प्रजा के लोग जो मिस्र में है उनकी दुख को निश्चय देखा है और उनकी जो चिल्लाहट परिश्रम कराने वाले के कारण होती है उसको भी मैंने सुना है और उनकी पीड़ा पर मैंने चित लगाया है. ஆமென். आमीन. தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். हमारा प्रभु कितना अच्छा है. அவருடைய கூக்குரல் நான் கேட்டேன்ட்டார். परमेश्वर कहते हैं उनकी चिल्लाहट को मैंने सुना है, அவருடைய பெருமூச்சை நான் கேட்கிறேன்ங்கறார். उनकी कराहना को मैंने सुना है, வேதனைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், उनकी सारी वेदनाओं को मैं जानता हूँ. हालेलुया. हालेलुया. என்னுடைய கூக்குரல் கூட அவருடைய சமூகத்துல ஒரு ஜெபமாய் மாறி போகுதுன்னா பாருங்களேன். मेरी चिल्लाहट भी परमेश्वर की उपस्थिति में एक प्रार्थना के तौर पे ग्रहण किया जाता है, तो आप देख लीजिएगा. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு பயங்கரமான ஒரு உபத்திரத்தில் போயிட்டு இருக்காங்க. क्योंकि उस समय में सारे इजराइल जो है बहुत बड़ा एक उपद्रव में गुजर कर जा रहे थे. பார்வோன் அவங்களை ஒடுக்குறான். फिरौन राजा ने उनको इतना दबाया. அப்படிப்பட்ட ஒடுக்கமான நேரத்துல அவங்க கூக்குரல்றாங்க. ऐसे दबाव के समय पर वे क्या कर रहे थे? चिल्ला उठे. உபவாசம் இருந்தா இருப்பாங்களா? நிச்சயமா இருந்திருக்க மாட்டாங்க. उपवास करते होंगे? नहीं करते होंगे, ஆனா கூக்குரல்றாங்க, लेकिन चिल्ला रहे थे. கத்துறாங்க, वो चिल्ला रहे थे, புலம்புறாங்க, कुड़कुड़ा रहे थे. என்னமோ வார்த்தைகளை நீங்க போட்டுங்க. आप जो भी चाहते वैसे शब्दों को डाल सकते हैं. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம்
பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க போட்டுங்க. यानी आप अपने जीवन में जो भी करते हैं वो सारी बातों को आप डाल सकते हैं। ஈவன் உங்க புலம்பல உங்க வீட்ல இருக்கிற கணவர் கூட கேட்கிறதுக்கு ரெடியா இல்ல. यदि आपकी गुड़गुड़ाहट को चिल्लाहट को आपका पति सुने या ना सुने, ஏன் எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கறேன்னு சொல்வாங்க. या आपका पति ये भी कह सकते हैं तू हमेशा क्यों ऐसा इस तरह कुड़कुड़ा रही है। அந்த புலம்பல் சத்தத்தை யாரும் கேட்கிறதுக்கு இன்னைக்கு விருப்பப்படல. आज कोई भी पसंद नहीं करते हैं। ஆனா அந்த புலம்பலையும் என் தேவன் ஜெபமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். लेकिन उस गुड़गुड़ाहट को भी मेरा परमेश्वर प्रार्थना के तौर पे उसे बदल डालते हैं। आमीन आमीन हालेलुया हालेलुया। இஸ்ரவேல் மேல கண்ணோக்கமா எனக்கு இறங்கி இருக்கிறார். इजराइल लोगों के ऊपर परमेश्वर ने तरस खाया है। இஸ்ரவேல் ஜனங்களே அன்னைக்கு தேவன் நினைத்தறிந்தார் வசனம் இருக்கு. वचन में लिखा है कि इजराइल लोगों के प्रभु परमेश्वर उनको याद किया, स्मरण किया है। हालेलुया हालेलुया हालेलुया। இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க முடியுங்க. इसीलिए हम निरंतर प्रार्थना कर सकते हैं। நல்ல வாயை திறந்து ஜெபிக்கலாம். हम मुंह खोलकर भी प्रार्थना कर सकते हैं। அப்படிப்பட்ட சூழ்நிலை இடம் நேரங்கள் இல்லாத நேரத்துல இருதயம் கூட ஜெபிக்கலாம். या ऐसा परिस्थिति नहीं है, जगह नहीं है, तो हम अपने हृदय में से भी प्रार्थना कर सकते हैं। ये கஷ்டமான நேரத்துல என்கிட்ட வருகிற புலம்பலும் அழுகையும் கூட அது ஜெபமாய் மாறி இருக்குது. जो कष्ट के समय पर मुझ में से जो निकलती है, रोना, कुड़कुड़ाना, विलाप करना, ये सारी बातें भी एक प्रार्थना के तौर पर अंगीकार किया जाता है। ஆமென் आमीन हालेलुया हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். आपकी प्रार्थना को प्रभु सुनते हैं। உங்க இருதயம் பேசிட்டு இருக்கிறதை கர்த்தர் கேட்கிறார். आपका हृदय में आप बात करते हैं, प्रभु सुनते हैं। இவன் உங்க இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपकी हृदय की अभिलाषा को प्रभु जानते हैं। உங்களுடைய ஏக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपकी कराहना को प्रभु जानते हैं। உங்களுடைய தவிப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपकी अभिलाषा को प्रभु जानते हैं। இதெல்லாம் ஜெபமாய் கர்த்தர் ஏறெடுத்துக் கொண்டு ये सारी कार्य को परमेश्वर का प्रार्थना के रूप में अंगीकार करते हैं। அப்ப அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு என்று விசுவாசிங்க. तो आप विश्वास करें उस सारी प्रार्थना के लिए परमेश्वर के पास उत्तर है। என்ன பதில்? क्या उत्तर है? புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். मेरी विलाप को परमेश्वर आनंद के रूप में बदल डाला है। என் அழுகை தேவன் आनंदमय माற்றுவார். मेरी रोने को परमेश्वर ने अनंत से खुशियां से बदल डाला है। आमीन आमीन हालेलुया हालेलुया। நல்ல தேவனை பற்றி कितना अच्छा परमेश्वर को हम पाए हैं। வாங்க ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें। நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर धन्यवाद के दिल से तेरी प्रार्थना करते हैं என் राजा। ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். मेरी प्रार्थना की आवाजों को सुनने वाले तेरा धन्यवाद करते हैं। अनेक சமயத்துல நாங்க வாயை திறந்து ஜெபிக்க முடியாத நேரத்துல कई बार जब हम मुंह खोलकर प्रार्थना नहीं कर पाते हैं, நீங்க இருதயம் பேசுகிறதையும் நீங்க கேட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். हम जब हृदय में से बात करते हैं उससे भी आप सुनते हैं, धन्यवाद राजा। எங்க மைண்ட் யோசிக்கிறதையும் நீங்க ஜெபமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். हमारा दिल में, हमारे सोच में हम सोचते हैं उससे भी आप प्रार्थना के तौर पे अंगीकार करते हैं, धन्यवाद எங்க राजा। அழுகை கூட உமக்கு பிரியமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். हमारी रोना भी तेरी उपस्थिति में आ पड़ती है, धन्यवाद राजा। கஷ்டத்திலிருந்து வருகிற எங்களோட புலம்பலையும் நீங்க அறிந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். कष्ट में से जो हम कराहना निकलती है उससे भी आप सुनते हैं, धन्यवाद राजा। அவ்வளவு நல்ல தேவன். आप कितना अच्छा परमेश्वर है। எங்களுடைய உணர்வு உணர்ச்சி பூர்வமான காரியங்கள், எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய தவிப்பு எல்லாவற்றையும் நீங்க ஜெபமாய் நீங்க அங்கீகரித்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. हमारी फीलिंग्स को, हमारी कराहना को, हमारी चिल्लाहट को, हमारी अभिलाषाओं को, हमारे हृदय की बोलचाल को, कुड़कुड़ाहट को आप प्रभु प्रार्थना के तौर पे अंगीकार करते हैं, धन्यवाद राजा। சோ இது எல்லாவற்றுக்கும் நீங்க பதில் தர போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். इन सारे कार्य को आप उत्तर देने के लिए धन्यवाद करते हैं राजा। நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். धन्यवाद से तेरी स्तुति करते हैं। வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலையும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் முழுவதுமாய் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். इस वचन को सुनने वाले हर एक के अंदर खुदावंद इस वचन की आशीषें प्रभु अनुग्रह उतर आ जाएं, ஆசீர்வதிப்பார். आशीष कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धार करता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर, ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर आप सबको आशीषित करें। Thank you. गॉड ब्लेस यू।